சின்ன கலைவாணர் விவேக். விவேக் சார் ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்பவே மனதில் உறுதி வேண்டும்ங்கிற படத்தில் பாலச்சந்தர் சார் அவருக்குன்னு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எடுத்து நடிக்க ஆரம்பித்தாங்க நம்ம விவேக் சார். ஆனால் 1989லேருந்து 95 வரைக்கும் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் தான் அவருக்கு அமைஞ்சிச்சு. தன்னைத்தானே டெவலப் பண்ணிகிட்டே வந்த விவேக் சார் 1998க்கு அப்புறம் தான் ஹீரோஸ் கூட ஆக்ட் பண்ணுற காமெடியன் மெயின் ரோலில் பண்ண ஆரம்பித்தாங்க. 2Kல ஆரம்பத்தில் வந்த ஹீரோஸ் கூட ஃபுல்லாக விவேக் சார் தான் காமெடி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக யூத்ஃபுல்லாக ஹேண்ட்ஸம்மாக ஒரே பட்டையை கிளப்பியிருக்காருன்னே சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு வர்றது நம்ம அஜித் சார் கூட அவர் நடித்த காதல் மன்னன், உன்னை தேடி, வாலி இந்த படங்களெல்லாம் சொல்லலாம். இதில் ஃபுல்லாகவே காமெடியில் கருத்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் மக்களை வயிறு வலிக்க சிரிக்க வச்சுருப்பார் நம்ம விவேக் சார். மக்களுக்கு கருத்து சொல்கிறது பார்த்திங்கன்னா பழமையான விஷயங்களாக இருக்கும். அதை புதுமையாக மக்களுக்கு எப்படி ரீச் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் காமெடி ட்ராக்கை அமைச்சிருப்பார். இந்த வகையில் வந்த படங்கள்னு பார்த்திங்கன்னா மாதவன் சார் கூட அலைப்பாயுதே, மின்னலே, டும் டும் டும், விஜய் சார் கூட குஷி, பிரியமானவளே, பிரசாந்த் சார் கூட கண்ணெதிரே தோன்றினால், பூமகள் ஊர்வலம், ஆசையில் ஒரு கடிதம் போன்ற படங்கள் எல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ சாமி படங்களில் கூட விவேக் சாருக்குன்னு தனியான காமெடி ட்ராக் அமைச்சு அதை படங்களோட மர்ஜ் பண்ணி சக்ஸஸ் கொடுத்துருந்தாங்க டைரக்டர்ஸ். கோட்டை மாரியம்மன், பாளையத்தம்மன், நாகேஸ்வரி இப்படி படங்களில் விவேக் சார் சொல்கிற கருத்து மக்களால் நல்லா அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். கடவுளை பற்றி அவர் குறையா சொல்ல மாட்டார். ஆனால் கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையில் மக்கள் பண்ணுற மூட நம்பிக்கைகளை நல்ல விதமாக சொல்லி காமிச்சிருப்பார் நம்ம விவேக் சார். அடுத்து வர எபிசோடில் விவேக் சாரோட சினிமா பயணத்தில் அவரோட அவார்டுகள், பாராட்டுகளை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.